ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தபராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவினாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9வது தந்திரத்திலே தோத்திரம் என்கிற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த தோத்திர பகுதியில் திருமூல தேவநாயனார் சிவபெருமான் ஒருவன்தான் தோத்திரத்திற்கு உரியவன், வேறு யாரையும் தோத்திரம் செய்தாலும் அந்த தோத்திரங்கள் அவனுக்கே செல்லுகின்றது, அவனே முழுமுதற் பொருள், எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றவன் அவனே, எல்லா தொடக்கமும் எல்லா நிறைவும் அவனிடம்தான் தொடங்கி அவனிடவே முடிகின்றது, சங்காரகாரனையே முதலாக உடைத்து உலகு என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தத்துவத்தை மிக அற்புதமாக இந்த தோத்திர பகுதியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் திருமூலர். ஆகையினாலே சிவபெருமானை எந்த நிலையில் இருந்தாலும், சாத்திரத்தில் இருந்தாலும் தோத்திரமாக அவனை சொல்லித்தான் தீர வேண்டும். சரியில் இருக்கிறேன், தோத்திரம் அவசியம். கிரியையில் இருக்கிறேன், தோத்திரம்தான் கிரியை. யோகத்தில் இருக்கிறேன், தோத்திரம் மிக மிக அவசியம். ஞான நிலையில் இருக்கிற பொழுதும் தோத்திரமே அவசியம். ஞான நிலையில் இருந்தவர்கள் தோத்திரங்களை சொல்லி இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகையினாலே தோத்திரத்திற்கு உரியவர், பெருமைக்கு உரியவர், புகழுக்கு உரியவர் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் ஒருவன்தான் அந்த பெருமைக்கு. உலகிலே எத்தனையோ பேர் அந்த பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள். தாங்கள் அந்த பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கள் அந்த முழுமுதற் பொருள் என்கிற பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார். சிவன் எப்போவுமே அப்படி முன்னால் வந்து நின்னதே கிடையாது. எனக்குத்தான் அந்த பெருமை, என்னை துதிபாடுங்கள் என்று சொல்லவில்லை. சிவபெருமானுடைய அந்த பெருநிலையை எண்ணி எண்ணி வியத்தல் என்பது நமக்கு சைவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. தன் பெருமை தானறியா தன்மையன் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். வேற எல்லா கடவுளரும் அந்தந்த கடவுள் நிலையில் அவரவருடைய பெருமையை பேசுகின்றதும் சொல்லுகின்றதும் நாம் பார்க்கிறோம். அந்த நிலையிலே பெருமானுடைய பெருமையை அளத்திற்கு அறியது. நம்முடைய உணர்வினால் மட்டுமே தான் நாம் அவனுடைய பெருமையை ஓரளவாவது உணர முடியும், ஓரளவு. ஆகையினாலே எப்படிப்பட்ட பெருமை சிவபெருமானுடைய பெருமை என்று பார்க்கிற பொழுது, பெருமைக்கு உரியவர்களாக இந்த உலகில் பலரும் இருக்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதாவது என்ன காரணம் பற்றியோ அந்த பெருமை அவர்களுக்கு வருகிறது. அந்த பெருமைக்கு உரியவர்களாகவும் அவர்கள் தங்களை கூறிக்கொள்கிறார்கள், காட்டிக்கொள்ளுகின்றார்கள். அந்த பெருமையை அவர்களுக்கு சாற்றுவதும் இயல்பாக இருக்கிறது. ஆனால் சிவபெருமானுக்கு பெருமை செய்வது என்பது ஒரு நுட்பமான முறையில் அமைய வேண்டியிருக்கிறது. சிவபெருமானுக்கு தோத்திரங்களை சொல்லுகிற பொழுது, அவருடைய பெருமைகளை சொல்லுகிற பொழுது, அந்த பெருமையினுடைய நுட்பத்தை அறிந்து அந்த தோத்திரத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது.
அதை பற்றி ஒரு பாட்டு சொல்லுகிறார் சுவாமி, அற்புதமாக சொல்லுகிறார். ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிரை தானே சிறுமையுள் உட்கலந்து அங்குளன் வானோர் அறியும் அளவு அல்லன் மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவே. ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிரை தானே சிறுமையுள் உட்கலந்து அங்குளன் வானோர் அறியும் அளவல்லன் மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவே. இந்த எல்லா சமயங்கள்லையும் இறைவனுக்கு நிறைய புகழ் சொல்லுகிறார்கள், பெருமை பேசுகிறார்கள், இறைவனுடைய பெருமையாக பலவற்றை குறிப்பிடுகிறார். ஆனால் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பெருமை யாருக்குமே சொல்லப்பட முடியாது. அது ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய பெருமை, தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு பெருமை. யாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்குன்னா சாதாரணமானவர்களுக்கு இல்லை, கடவுளருக்கு, எந்த கடவுளருக்கும் அவரவர் கடவுளர் அவரவர்களுக்கு பெரியவராக இருப்பார்கள், மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த கடவுளுக்கு மேலே வேறு பொருள் இல்லை என்று அவரவர்கள் சொல்லுவார்கள், அது அவர்களுடைய இயல்பு. ஆனால் அவர்கள் கூட தங்கள் கடவுளுக்கு இந்த இயல்பை சொல்லுவதும் இல்லை, அப்படி ஒரு இயல்பு இருக்கிறது என்றும் தெரிவதில்லை. உதாரணமாக தத்துவங்கள் அதிகம் சொல்லுகிற திருமால் 25 தத்துவங்கள் அவங்க பேசுகிறாங்க, மற்றவங்கள்லாம் குறைவாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் சிவபெருமானுக்கு அதிகமான தத்துவங்கள் சொல்லப்பெறுகிறது. இப்போ 25 தத்துவம் வைணவ தத்துவம், எல்லாமே அவரிடமிருந்து வந்தன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அவர்கள் இந்த புருட தத்துவத்தை பற்றியும் பேசுகிறார்கள். அதில் இவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பக்தனுடைய அன்பை, அவனுடைய சிறப்பை, அவனுடைய உறுதியை தெரிந்து கொள்வதற்கு சிவபெருமான் தெரிந்து கொள்வதற்கு அந்த கடவுளர் அவனை சோதனை செய்கின்றார் என்று குறிப்பிடுகிறார். அதாவது தன்னுடைய பக்தனுடைய பக்தியை, தன்னுடைய பக்தனுடைய உறுதியை, தன்னுடைய பக்தனுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் சோதிப்பதற்காக வருகிறார்கள். இது நம்ம பார்க்கிறோம், பல இடங்கள்லையும் பார்க்கிறோம். அப்ப இந்த உறுதி குறையாமல் என் பக்தன் இருக்கிறானா என்பதை காண்பதற்காக வந்தோம் என்று குறிப்பிடுகிறார். நிலை மாறாமல் என்னுடைய அடியவன், என்னுடைய பக்தன் இருக்கிறானா என்பதை சோதிப்பதற்காகவே யாம் வந்தோம் என்று குறிப்பிடுகின்றார். உம்முடைய பக்தியை யாம் மிகவும் மெச்சினோம், அது மிகவும் சிறப்பாக இருந்தது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்ன நமக்கு இதில் புரியலன்னா, அப்போ அதற்கு முன்பாக, இந்த சோதனைக்கு முன்பாக அந்த அடியவருடைய அன்பை, உண்மையை அவர் அறிந்தாரில்லை. இது எல்லா கடவுளருக்கும் பொருந்துகிறது. சைவத்தில் மட்டும்தான் அந்த அடியவரை சோதனை செய்வது என்பது கிடையாது, சோதிப்பது என்பதே இல்லை. ஏன் சோதிப்பது இல்லை என்று சைவத்திலே பேசப்படுகிறது என்று சொன்னால், சோதனை என்பது சோதிப்பதற்கு முன்பாக இறைவனுக்கு அந்த பக்தனை பற்றி தெரியாது என்று பொருள். அதை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய அடியவரை அறிந்தவன் சிவபெருமான். தன்னுடைய அடியவருடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொருடைய எண்ணமும், ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய செயலையும் அறிபவன் சிவன். இது அடிப்படை தத்துவம். இது வேற எங்கேயுமே பொருந்தி வராது. இதை உணர்ந்து சிவத்தை நீ புகழ்வாயாக. ஏனென்றால் சிவத்தை நீ புகழ்கின்ற பொழுது உன்னுடைய மொழிக்கோ அல்லது உன்னுடைய செயலுக்கோ தாண்டி போய் அவர் உன்னுடைய எண்ணத்தையும் அங்கே அறிகிறவராக இருக்கிறார். அதனாலே வழிபாடு, தோத்திரம் என்பது
உணர்வோடு கலந்ததாகத்தான் இருக்க வேண்டும். உணர்வோடு கலந்த அந்த தோத்திரம் சிவபெருமானுக்கு உடனே பலிதமாகிறது. காரணம், அவன் என்ன எண்ணுகிறோம் என்பதையும் உணர்கின்றவனாக விளங்குகிறான். இந்த பாட்டை பாருங்களேன். ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிரை தானே சிறுமையுள் உள்கலந்தங்குளர். ஏனோர் பெருமை, சிவபெருமானுடைய பெருமையை எடுத்துக்கொண்டால் அவனுடைய பெருமைக்கு மற்ற தேவர்களோ மற்ற கடவுளரோ ஒப்பாகவே மாட்டார். அவனுடைய தனித்தன்மை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை என்று எடுத்து சொன்னது போல சிவபெருமானுடைய அந்த தனித்தன்மை மற்ற தேவர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய அமைப்பே தனியாக இருக்கும். அவருக்கு பிறை இருக்கும், அவருக்கு எலும்பு மாலை இருக்கும், அவர் சாம்பல் பூசி இருப்பார், அவர் நாகங்களையும் திருமேனி மேல் அணிந்திருப்பார், அவர் கங்கையை சடையிலே சூடி இருப்பார், அவர் அருவமாக இருப்பார், உருவமாக இருப்பார், அருவுருவமாக இருப்பார். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான அந்த அடையாளங்கள், மற்றவருக்கு சொல்லப்பட முடியாத அடையாளங்கள் நாம் முன்னமே ஒரு தடவை பார்த்தோம். அதுவும் இல்லாமல் எல்லோரும் போய் கடைசியிலே சேருகிற இடுகாட்டில விளங்குகிறவனவன். அது மட்டும் இல்லை, தருமனை காலால் உதைத்தவன். தருமன் என்றால் அறக்கடவுள், அவனை காலால் உதைத்தவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன் என்கிற அந்த செய்தி, காலால் உதைத்தான் தருமனை என்று சொல்லக்கூடிய செய்தி வேறு எங்கும் வரல, சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. எனவே ஏனோர் பெருமையில், மற்றவர்கள் பெருமை நிறைய இருக்கும், ஆனால் அதை காட்டிலும் பெருமையன் சிவபெருமான், அதை காட்டிலும் பெருமையன் சிவபெருமான். நீ எவ்வளவு பெருமை வேணா நீ எல்லாத்துக்கும் சொல்லிக்கோ, ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் பெருமை உடையவன் சிவபெருமான். ஏனென்று கேட்டால் எங்கள் சிவபெருமானுடைய ஒரு பெருமை மற்றவருக்கு வராது. அது என்ன பெருமை தெரியுமா? அவன் இந்த உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் அதை விட சிறுமை கிடையாது. அந்த உயிருக்கு உயிராக அதற்குள்ளே இருக்கிறான். அந்த உயிரின் அறிவிலே விளங்குகிறான். அந்த உயிரின் அறிவுக்கு அறிவாக விளங்கி அந்த அறிவதற்கும் அறிவிப்பதற்கும் அங்கே விளங்குகிறான். இது எந்த கடவுளுக்கு சொல்லப்பட முடியும்? தானே சிறுமையுள் உள்கலந்து அங்குளன். சிறுமை என்று சொன்னால் இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள உயிர் இருப்பது நியாயம். அது வினைகளை அனுபவிப்பதற்காக இருக்கிறது, அது சிறைப்பட்டு இருக்கிறது. ஆனால் உயிரோடு சேர்ந்து அவனும் அங்கே இருக்கிறான். அந்த உயிர் அந்த இடத்திற்கு போவதற்கு காரணமே அவனுடைய சங்கல்பம். அந்த உயிர் அங்கே இருந்து அது சிந்திப்பதற்கும் அதனுடைய அறிவை தெளிவுபடுத்துவதற்கும் அது வேண்டியதை வேண்டியவாறே உணர்வதற்குமாக அங்கே உள்ளே கலந்து உள்ளார். இது வேறு எந்த கடவுளுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். வேறு எந்த கடவுளுக்காவது இதை சொல்ல முடியுமா? எனவே இந்த வேறாக இருக்கிற அந்த தன்மையைத்தான் எல்லாம் சொல்ல முடியும். இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான். எல்லாம் தனித்தனியாக ஒன்று சொல்லுது. அவர் ஒன்றாக இருக்கிறான், சிலது வேறாக இருக்கிறான், சிலது உடனாக இருக்கிறான். சாமி சொல்றாரு, ஒன்றாக இருந்தால் வேறாயும் உடனாய் இல்லையா? வேறாக இருந்தால் ஒன்றாய் உடனா இல்லையா? உடனா இருந்தால் ஒன்றாய் வேறா இல்லையா? இருக்குதான் ஆகணும். ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பது தான் அத்துவிதம். இந்த அத்துவிதத்தில் தானே சிறுமையுள் உள் கலந்து அங்குளன். சிறுமையுள் என்று சொன்னால் உடலுக்கு உள்ளே, அங்கே அந்த உயிருக்கு உயிரான அறிவிலே அதை தகர ஆலயம் என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுவார். அதனை இதயம் என்று குறிப்பிடுவார்கள். உயிரினுடைய ஒளியை இதயம் என்று குறிப்பிட்டு அந்த உயிருக்கு உயிராக காரண உடம்பின் நடுவிலே, ஏனென்றால் உயிரானது காரண உடம்பையும் இயக்கணும், சூக்கும உடம்பையும் இயக்கணும், தூள உடம்பையும் இயக்கணும்னா எல்லாவற்றிற்கும் நடுவில் அது இருக்கிறது.
காரண உடம்பு, தூல உடம்பு, நடுவில் இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு, எல்லா உடம்புகளையும் இயக்குகின்ற இந்த உயிரானது காரண உடம்பிற்கு நடுவே விளங்குகிறது. அதை இதயம் என்று குறிப்பிடுவார்கள். இதயம் என்றால் நடுவே என்ற அர்த்தம். எனவே இதயம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு நடுவே இந்த உயிரானது விளங்குகிற பொழுது, அந்த இதயம் என்று சொல்லுவது உயிர் அங்கே இருக்கிறது நடுவில். அதற்குள்ளே இந்த சிவம் இருக்கிறது. இல்லைன்னா அது நிலைக்காது. அது நிலைத்தலுக்காக அது அங்கே விளங்குகிறது. ஆகையினாலே உள் கலந்து அங்கு உளன் என்று சொல்லுகிறார். உள்ளே ஒன்றாய், கலந்து உடனாய், உளன் வேறாய். உள் கலந்து அங்குளன் என்று சொல்லுகிற பொழுது உள்ளே என்று சொல்லுகிற பொழுது ஒன்றாகவும், கலந்து என்று சொல்லுகிற பொழுது உடனாகவும், உளன் அங்கு உளன் என்று சொல்லுகிற பொழுது வேறாகவும் சொல்லப்படுகிறவனாக விளங்குகிறான். இந்த அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய உயிரோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கக்கூடிய அந்த நிலையினால்தான் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது என்று மட்டும்தான் எல்லாரும் பெரும்பான்மையோர் உயிரை ஒப்புக்கொள்ளுகிறவர் சொல்லுகிறார். ஆனால் உயிருக்கு உயிராக அங்கே சிவமும் இருக்கிறது என்பதை அறியார். உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்கு துணை சிவம்தான் என்று சிவநெறியில் இருக்கிறவர்கள் உணர்ந்தாலும் அந்த உயிருக்கு துணையாக எப்படி இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். ஒன்றாக வேறாக உடனாக இருக்கிறான் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். கடவுளை பற்றி ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் கடவுளுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு பாருங்க. ரொம்ப வினோதமாலாம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அதனால தானே சங்கராத்வைதமாக இருக்கக்கூடிய கேவலாத்வைதம், விசிஷ்டாத்வைதம், மாத்துவ சித்தாந்தம் இதெல்லாம் எதனால வந்தது சொல்லுங்க? இறைவன் உயிரோடு எப்படி இருக்கிறான் என்ற வேதங்களில் விளைந்தது தானே. அபேதமாக இருக்கிறான், பேதமாக இருக்கிறான், பேதாபேதமாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லித்தானே இப்படி இல்லையா? ஆகையினாலே தானே அது யாராவது அவங்க சொன்னாங்களா? தானே விரும்பி சிறுமையில் அந்த உடலுக்குள்ளே உள்கலந்து அங்கு உடல் அங்கே இருக்கிறதுனால தான் நாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறத நாம் மறந்த பொழுதும் கூட அவன் நினைவு வைத்து இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறான். அதை இயற்கை என்று முத்திரையிடுகிறார்கள். மூச்சுக்காற்று போவதும் வருவதும். அதனால தான் அருளாளர்கள்லாம் என் உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு நின்றான் இன்னம்பர் ஈசன் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் எனக்கு என்னிலும் இனியான், எனக்கு ஒருவன் உளன். என்ன காரணம்னா, எனக்கு இனியார் என்னிலும் இனியார் எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன நான் என்னிலும் இனியான் ஒருவன் உளன். ஏன்னு சொன்னேன் என்று கேட்டால், நான் என்னை மறந்த நிலையிலும் என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறவன் ஒருவன். என்னால் இரவு நேரத்தில் நான் உறங்கிய பிறகு என்னை காப்பாற்ற முடியல. எனக்கு இனியவன் நானாக இருந்தால் என்னுடைய உடம்பை நான் காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டுமே. இல்லையே, அப்போ நேரத்தில் என்னிலும் இனியான் ஒருவன் உளன். என்னிலாரும் எனக்கு இனியார் இல்லையே அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு என்னிலும் இனியார் ஒருவன் உளன். அவன் என்னுடைய உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுடைய உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுடைய நின்றான் இன்னம்பர் ஈசனே என்று சொல்லுகிற அந்த நிலை சிவபெருமானுக்கன்றி வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லுகிற நிலை. ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிரை தானே சிறுமையில் உட்கலந்தங்குளர். உயிருக்கு உயிராக அங்கே அவன் அந்த இதய பீடத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றான். வானோர் அறியும் அளவல்லன். அவனை அளக்க முடியுமா வானோர்களால்? அவனுடைய பெருமையை அவன் அவ்வளவு உள்ளே அத்துவிதமாக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அவனை அறிகின்ற அளவு கிடையாது. அவனுடைய பெருமைகளை யாராலும் அளக்க முடியாது. இந்த பெருமையை குறிப்பாக அந்த வானோரே அறியும் அளவு அல்ல அது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயும் அவன்தான் விளங்குகிறான். அது மட்டும் அல்ல, அவன் அவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு நிகழ்கிறது. இது என்ன என்று கேட்டால், அவன் அவ்வாறு இருக்கிற காரணத்தினால்தான்
அவரவர்களுடைய உண்மையான தவத்தின் அளவு தெரிய வருகிறது. இல்லாவிட்டால் வெளிப்பக்கமாக பார்த்து இன்னார் உயர்ந்தவர், இன்னார் தாழ்ந்தவர், இன்னார் மிக உயர்ந்த தவமுடையவர், இன்னார் மிக குறைந்த தவமுடையவர் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் எந்த அளவை வைத்துக்கொண்டு அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் பேசுவதையும் அவர்கள் செய்வதையும் வைத்துக்கொண்டு சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது என்றது எவ்வாறு தெரியும்? இறைவனும் அப்படி வேறுபட்டவனாக இருந்தால் எவ்வாறு தெரிந்து கொள்வான்? இந்த உயிருக்கு உயிராக இருக்கிற பொழுது அந்த உயிர் நினைக்க தொடங்குகிற பொழுதே இவன் அறிகின்றான் என்ன எண்ணுகிறதுன்னு. ஆகையினாலே உயிரினுடைய தவத்தின் அளவை எழுதுகின்றவன் சிவபெருமான் ஒருவன் தான். தானே மாதேவன் தானே அறியும்னார். மாதேவன் தானே அறியும். மாதேவன் தானே அறியும், வேற யார் அறிவார்? அது யாரும் மாதேவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. இவர் ரொம்ப பக்திமான், இவர் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிறார், இவர் உயர்ந்தவர், இவருக்கு அருள் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே அறிவார். அப்ப குருவாக வருகிறவரும் அதனால்தான் சிவம் என்று சொல்லுகிறோம், அவரே அறிவார் என்பதனால. மாதேவன் தானே அறியும். ஒருவர் நமக்காக போய் சிவபெருமானிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க உள்ளே இருக்கிறானே அவருக்கு தெரியும். அதனால தான் நமக்கு அந்த பக்குவம் வந்துருச்சுன்னு அவரே குருவாக வந்து விடுகிறார். ஆகையினாலே வானோர் அறியும் அளவு அல்லன். வானோர்கள் அவனுடைய பெருமையை அளக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அவன் எங்கு எவ்வாறு எவ்விடத்தே எந்த விதத்திலே அருள் செய்வான் என்றும் அவர்களால் சொல்ல முடியாது, வானோருக்கு தெரியாது. வானோர் அறியும் அளவு அல்லன், அவனுடைய அளவுக்கு உட்பட்டவன் அல்லன். மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவு. அவன் ஒருவன் தான் எல்லாருடைய தவத்தின் அளவையும் அறிகின்றவன். தவத்தின் அளவு, என்னுடைய தவத்தின் அளவு என்ன? நான் நினைத்து கொண்டிருக்கலாம் என்னுடைய தவத்தின் அளவு மிக உயர்வு, நான் மிக உயர்ந்த தவத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய தவம் மிக பெரிது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே என்னுடைய தவத்தின் அளவு என்ன? அந்த தவத்தின் தரம் என்ன? இதை யார் அறிவார்னா தானே அறியும். தானே என்ன? மாதேவன் தானே அறியும். மாதேவன் யாரும் சொல்லி அறியாது, தானே அறியும். யாரும் எடுத்து சொல்லி அறிவாரா? இல்லை, தானே அறியும். ஒருவேளை எந்த விதமான நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அறிவாரா? இல்லை, தானே அறியும். எதை அறிவார்? தவத்தின் அளவு அறிவார். எவ்வளவு ஆணித்தரமா திருமூலர் சொல்றார் பாருங்க. தானே அறியும் தவத்தின் அளவே, தானே அறியும் தவத்தின் அளவே. அதனால இந்த இறை வழிபாடுகளிலே நமக்கு அருளை பெற்று தருகின்ற குரு இருக்கிறாரே, அவரை சிவமாக கருத வேண்டும் என்று சொல்வதனுடைய அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ளும். ஏனென்றால் நமக்கு குருவாக ஒருவரை தருகிறார் என்று சொன்னால் அளவு தெரிந்து தருகிறார். ஒருவருடைய தவத்தின் அளவு தெரிந்து அந்த தவத்தை தாம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த அளவை தெரிந்து கொண்டு தானே குருவாக வருகிறார் என்பதனால தான் சைவ சித்தாந்தத்தில் சிவமே குருவென கூறினன் நந்தி. ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால், தவத்தின் அளவு தெரிந்துதான் குரு வருவார். ஒருவருடைய தவத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கே அவருக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. ஆகையினாலே அந்த தவத்தினுடைய அளவை தானே அறியும், சிவமே அறியும். அதைத்தான் அப்பர் சாமியில் சொன்னார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுதுகாமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும்
எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பரீசனே. ஏனென்றால் தானே அறியும் தவத்தின் அளவே, தானே அறியும் தவத்தின் அளவே, மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவே. நாம் நான் இவ்வளவு தூரம் செய்திருக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கிறேன் எல்லாம் சொல்லவே வேண்டாம். இதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும். என்ன தெரியும்னா, என்ன நினைச்சுக்கிட்டு செய்கிறோன்னு தெரியும், என்ன செய்கிறோன்னு தெரியாது. அது எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்கிறோன்னு. என்ன நினைச்சுக்கிட்டு செய்கிறோங்கிறது தெரியும். அதுதான் தவம். தவம் என்பது எண்ணத்தோடு கலந்த செய்கை தான் தவம். எண்ணத்தோடு கலவாத செய்கை தவம் அல்ல. கைவாட்டி ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கு, நினைப்பு முழுக்க வேற எங்கேயோ இருக்குன்னா அது தவம் இல்லை. தவம் என்று சொன்னால் நான் செய்கிற அந்த தொழிலே என்னுடைய நினைப்பு எண்ணங்கள் முழுமையும் பதிந்திருத்தல், அவ்வாறு செய்வதுதான் தவம். இறை அனுபவத்திற்காக நான் எதை செய்தாலும் என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் சிவத்தின் மேல் பதிந்து நிகழ்வனை எல்லாம் அவருடைய திருவருள் இல்லாமல் நிகழ்வது அல்ல, எல்லாம் அவனுடைய இன்னொருளாலேயே தான் நிகழ்கின்றது. நான் அறிவதெல்லாம் என் அறிவாலே நான் அறிவதல்ல, அவன் அறிவுக்கு அறிவாக அறிந்து, அவன் அறிவுக்கு அறிவாக அறிந்து அறிவித்து வருகின்ற காரணத்தினாலே நான் தெரிந்து கொள்கின்றேன் என்று இந்த நிலையிலே நிற்பது இருக்கிறதே, இதுதானே தவம். இந்த தவத்தைத்தான் எல்லாரும் குறிப்பிடுகின்றார்கள். பேற்றை தவம் சற்றுமில்லா பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவான். இந்த தவம் என்று சொல்லுவது எது என்று கேட்கிற பொழுது அந்த எண்ணங்களோடு சேர்ந்த அந்த செய்கைகளை பதிவித்தல், அதுவே தவம் என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இங்கே சொல்லுகிற பொழுது, ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிரை தானே சிறுமையுள் உட்கலந்தங்குளன் வானோர் அறியும் அளவு அல்லன் மாதேவன். தேவர்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதனால தான் அவனுக்கு மாதேவன் பேர். வானோர் அறியும் அளவுள்ளவனாக இருந்தால் அவனும் தேவனாக இருந்திருப்பான். வானோர் அறியும் அளவல்லன் மாதேவன். அம்மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவு. மற்றவர்களுடைய எந்த விதமான கருவி கரணங்கள் எதுவுமே தேவைப்படாமல் அறிகின்றவன் அவன். எந்த விதமான ஏனென்றால் அங்கே இருக்கிறான். நான் என்ன எண்ணுகிறேன் என்பதை துல்லியமாக உணர்வான். என்ன நினைத்து நான் கொடுக்கிறேன், என்ன நினைத்து ஒன்றை செய்கிறேன், என்ன நினைத்து ஒன்றை பேசுகிறேன் என்றெல்லாம் அவர் அறிவார். அறிந்தவனாக இருக்கிறதுனால தவத்தின் அளவு கணக்கிடுகிற பொழுது அவருக்கு எந்த விதமான குழப்பமும் வருவதில்லை, ஒரு விதமான தவறும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் சில பேரை பற்றி கணிச்சிருப்போம் ரொம்ப நல்லவருன்னு, ஆனால் அப்புறம் தான் தெரியும் அடாடா நம்ம நினச்சது தப்பாக போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லை அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஏன் தப்பாக போச்சு? அவருடைய பேச்சையும் அவருடைய நடவடிக்கைகளையும் செய்கைகளையும் வைத்துத்தான் நாம் கணிச்சிருப்போம். ஆனால் அவருடைய எண்ணத்தை நாம் அறிந்திருக்க மாட்டோம். அது ஒரு நாள் வெளிப்படும். அந்த எண்ணமானது ஒரு நாள் வெளிப்படுகின்ற பொழுது அவருடைய உண்மை நிலை புரிந்து போயிடும். அப்ப உள்ள நினைக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆகையினால இந்த ஒரு செய்தி என்ன செய்தி என்று சொன்னால், எங்களுடைய பெருமானுடைய பெருமை, அவன் அறிவுக்கு அறிவாக இருந்து உயிருக்கு அறிவிக்கின்றான். எனவே உயிர் இருக்கக்கூடிய அந்த காரண உடம்பிலே இதய பீடத்திலே உள்ளே இருக்கிறது, உள் கலந்து என்று சொல்லுகிற பொழுது உள்ளே இருக்கிற உயிர் சிறுமையுள்னா உடம்பிற்குள்ளே உயிருக்குள்ளே கலந்து தங்கி இருக்கின்றானங்கள், உட்கலந்து அங்குளர். அந்த பெருமையை தோத்திரம் செய்ய வேண்டும். நான் தோத்திரம் செய்கிற பொழுது சில பேர் கம்பெனியில் வேலை செய்வோம்.
அவர் சூப்பர்வைசர் மேனேஜர் அப்படி வருகிற பொழுது விறுவிறுன்னு வேலை செய்வோம், வேலை செய்கிற மாதிரி அப்படி காட்டுவோம், ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரி காட்டுவோம், ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி. அவர் அந்த பக்கம் போனான்னு அப்படியே கொஞ்சம் சோத்து அப்படியே உட்காந்துருவோம் பேச. வராருன்னு தெரிஞ்சவொடனே அந்த மாதிரி இருப்பான். சாமிகிட்டே இந்த மாதிரி சில பேர் என்னவோ ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி அது இதுன்னு மற்றவங்க நினைக்கிறங்கிறதுக்காச்சு சாமி எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? உண்மையான அந்த உள்ளன்போடு செய்யப்படுகிற அதை உட்கலந்து அங்குளன் ஆகையினாலே அம்மாதவன் அம்மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவே. இதுதான் நாம் அறிந்து நாம் செய்கிற தோத்திரத்தினுடைய அளவு. தவம்ங்கிறது இந்த இடத்துல தோத்திரம். நாம் செய்கின்ற தோத்திரத்தினுடைய அளவு அவர் அறிவார். நிறைய செஞ்சிருக்கிற தோத்திரம் என்று நீ நினைத்தாலும் அதனுடைய அளவு சிவனுக்கே தெரியும் இல்லையா? ஒரு மணி நேரம் முழுக்க நம்ம பாடியிருப்போம், நமக்கு இயல்பு தானே. அதை பாடுகிற பொழுது நம்முடைய சிந்தனை பல சமயம் வெளியில் போயிருக்கும், அங்கே இருக்காது. அப்போ அதையெல்லாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது? சிந்தனையோடு கலந்ததை மட்டும்தானே அளவாக எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் தவத்தின் அளவு, அது அவருக்கு தானே தெரியும். ஆகையினாலே அதை குறிப்பிடுகின்றார். தோத்திரத்தினுடைய அளவு அவர் தானே அறிவார். காரணம், அவன் சிறுமையில் உட்கலந்து அங்குடன். இதை உணர்ந்து அவனுக்கு தோத்திரம் செய்க என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த பாட்டு மறைபொருள் கூற்றாக சொல்லி இருக்கிறார் ஒரு பாட்டு. அதை தோத்திரம் சொல்லுகிற பொழுது இந்த தோத்திரத்தில் எல்லாவற்றினுடைய சாரமும் இங்கே இருக்கிறது போல சொல்லி வருவதனால இந்த மறைபொருள் கூற்றாக ஒரு பாடலையும் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறதுக்காக போகிறார். சமயங்கள் பலவற்றையும் பேசுகிறார், அதற்கு பின்னால் பேசுவார். அப்படி சொல்லுகிற பொழுது, பிண்டாலம் வித்தில் எழுந்த பெருமுளை குண்டாலம் காய்த்து குதிரை பழுத்தது உண்டார்கள் உண்டார் உணர்விலா மூடர்கள் பிண்டத்துள் பட்டு பிணங்குகின்றார்களே. வழக்கம் போல ஒன்றும் புரியல இதில் இல்லையா? பிண்டாலம் வித்தில் எழுந்த பெருமுளை. வித்து முளை அது ரெண்டு வார்த்தை என்னவோ புரியுது. வித்துனா முளை வருகிறது, சரி அது புரியுது. குண்டாலம் காய்த்து குதிரை பழுத்தது உண்டார்கள் உண்டார் உணர்விலா மூடர்கள் பிண்டத்து உள்பட்டு பிணங்குகின்றார்களே. சரி, இவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது அப்படியே பாட்டுக்கு இருக்கிற பொருளாகவே பார்ப்போம். என்ன பாட்டுக்கு என்ன பொருள் சொல்ல? பிண்ட ஆலம் வித்தில், பிண்டன விடுபட்ட அல்லது பாகுபட்ட, வித்தில் எழுந்த பெருமுளை. அந்த வித்தில் அந்த ஆலம் இருக்க, அந்த ஆலத்திலிருந்து ஆலமரம், அந்த ஆலத்திலிருந்து ஒரு பழம் பிண்டுது. அந்த பிண்ட பழத்தினுடைய பிண்ட பழத்தில் எழுந்த பெருமுளை, அதில் மிகச் சிறப்பாக அது முளைவிட்டிருந்தது. அந்த ஆலம் வித்தில் மிகச்சிறப்பாக முளை விட்டிருந்தது. இப்போ அந்த மூளை என்ன பண்ணுது? அது மரமாக காய்க்க ஆரம்பித்தது. அந்த முளையானது நன்றாக துளிர் விட்டு அந்த முளையானது பெரிய மரமாகவே ஆயிடுச்சு. பெரிய மரமாகிறதுக்கு பெரிய தேவையா? இல்லை. அவ்வளோ பெரிய அந்த மரம் அந்த சிறிய ஆல வித்தில் தான் வருது. அந்த ஆல வித்தே சிறுசாக இருக்கும், அதில் இருக்கிற முளை எவ்வளோ சிறுசாக இருக்கும். அந்த முளையில தான் அவ்வளோ பெரிய மரம் வந்தது, பெரிய மரம் வந்தது. அந்த பெரிய மரம் அது குண்டு குண்டா ஆலங்காய்ச்சுது, குண்டா ஆலங்காய்ச்சு ஆலங்காய் வந்தது. என்ன ஆச்சரியம்னா ஒரே ஒரு காய் தான் காய்ச்சுது, ஆலங்காய். இந்த ஒரு ஆலங்காய் காய்ச்சி அந்த காயானது பழுத்தா மாம்பழமாக பழுத்துருச்சு. காய்ச்சது என்னவோ ஆலங்காய், பழுத்தது என்னவோ மாம்பழம். இந்த மாம்பழத்தை உண்டவர்கள் உண்டார்.
உண்டார். இந்த மாம்பழத்தை உண்டார்கள். அவர்கள் இந்த மாம்பழத்தை உண்டு அந்த அற்புதத்தை அடைந்தார்கள். உணர்விலா மூடர்கள், உணர்வில்லாத அந்த மூடர்கள் இருக்கிறார்களே, இதை பற்றிய உண்மை தெரியாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பிண்டத்துள் பட்டு பிணங்குகின்றார்களே. அப்ப உண்டார் என்று சொன்னால் இந்த மாம்பழத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்களுக்கு பிறவி பிடி நீங்கி போச்சு. உண்டார் அவர்கள் பிறவி என்கிற பெருங்கடலை கடந்தார்கள். உணர்விலா மூடர்களோ இந்த உண்மையை உணராமல் அதை விட்ட காரணத்தினாலே, அந்த அற்புதமான ஆலங்காயிலே படுத்த மாம்பழத்தை உண்ணாமல் போன காரணத்தினாலே அவர்கள் பிறவி பிணியிலே உட்பட்டு பெருந்துன்பம் அடைந்தார்களே. இப்படிப்பட்ட ஆலங்காயிலிருந்து படுத்த மாம்பழத்தை உண்ட அவர்கள் பிறவி பிணி நீங்க அதனை அலட்சியமாக விட்டு அதனை பயிரிடாமல் அந்த பழத்தை பெறாதவர்களோ பிறவி பிணியில் அகப்பட்டு துன்புறுகின்றார்களே என்று இந்த பாட்டை சொல்லுகிறார். பாட்டு தான். பிண்ட ஆலம் வித்தில் எழுந்த பெருமுளை குண்டு ஆலம். குண்டுன்னா ரவுண்டா இருக்கும் இல்லையா? குண்டுன்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த ஆலம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆலம் காய்த்து குதிரைன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால், குதிரைக்கு இன்னொரு வார்த்தை தமிழில் மாங்கிறது மாம்பழத்தையும் குறிக்கும். மாம்பழம் பழுத்ததுங்கிறதுக்கு குதிரை பழுத்ததுன்னு. குதிரைனா மான்னா பழுத்து மாம்பழம் பழுத்தது. இது தமிழில் இது ஒட்டணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தையை வைத்து வேங்கை அப்படின்னு சொன்னால், வேங்கை என்று சொன்னால் வேங்கைங்கிற மிருகத்தை குறிக்கும், வேங்கையை குறிக்கும். வேங்கைனா வெந்த கை, வெந்து போன கை அப்படிங்கிறதையும் குறிக்கும். அது மாதிரி இந்த குதிரை பழுத்தது என்பது அந்த மாம்பழம் பழுத்தது என்று அதுக்கு பொருள். உண்டார் அதாவது சாப்பிட்டவன்லாம் உண்மையிலேயே சாப்பிட்டதனுடைய பயனை பெற்றான்னு அர்த்தம். உண்டார் உண்டவர்கள் தான் உண்டவர்கள், உண்ணாதவர்கள் உண்ணாதவரே. சாப்பிட்டவன் அது பெரும் பாக்கியசாலி, இந்த பெரும்பேறு பெற்றவன். உணர்விலா மூடர்கள் பிண்டத்துள் பட்டு, பிண்டத்துள்னா பிறவி பிணிக்குள்ளே மாட்டிக்கொண்டு பிணங்குகின்றார்களே என்று இந்த பாடலை குறிப்பிடுகின்றார். சரி, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நாம் இப்போ பாட்டை வச்சு பார்த்தோம். ஆனால் இதில் மறைபொருளாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று அந்த செய்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆலமரம், அதுலேருந்து ஒரு விதை ஆலம்பழம், அதில் ஒரு முளை விட்டுருக்கு, அப்படி தானே? இந்த ஆலமரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு தான். அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த தகராலயம், இதயம், அதுதான் பழம். அது பழமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான முளை என்று சொல்லக்கூடியது, அதிலே இருக்கக்கூடிய சுடர்விடும் சிவன்கிற முளை. இந்த உடம்புங்கிறதுக்குள்ளத்தான் அந்த இது இருக்கு. ஆனால் அந்த முளை விட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு ஆலமரம், ஒரு பழம் இருக்கு, இந்த பழத்தில் ஒரு முளை இருக்கு, அது முளை விட வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும் என்று கேட்டால், முதல்ல அது மரத்திலிருந்து விடுபடணும்.
மரத்தோடைய சேர்ந்திருந்த அப்படி அதுபோல உடம்பிலிருந்து இந்த உளமானது விடுபடணும் முதல்ல. அப்படி விடுபட்டால் இந்த முளை முளைக்க தொடங்கும். அதைத்தான் சொல்லுகிறார். எனவே தோத்திரம் என்பது உடல் பற்றை நீக்கிக் கொண்டு சிவபெருமான் மேல் செய்வது என்று குறிப்பிடுகிறார். நுட்பமாக சொல்லுகிறார். உடல் பற்றோடு தோத்திரம் செய்யற்க என்று சுவாமி அதில் நுட்பமாக வைக்கிறார். ஏன்னா நான் சொல்கிறேன்னு என்ன தப்பாக நினைக்காதீங்க. சில வீடுகளில் பூசை ரூம் ஏசி ரூம் பண்ணியிருக்காங்க. சரி பண்ணட்டும், அவங்களுக்கு சௌரியம், அவங்க பண்ணட்டும். ஏசி ரூம் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் இது சௌரியமாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. ரைட்டு, அதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இருந்தாலும் உடம்பு சுகம் அங்கே உட்காந்து பூஜை செய்கிறதுக்குரிய சூழ்நிலை அது தப்பாக சொல்ல. நான் சில வீடுகள் சில இடங்களில் பார்த்தேன், ஏசி ரூம் பண்ணியிருக்கோம் சார் பூஜை ரூமை அப்படின்னார். நான் ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி எதுவும் சொல்லலை. சாமி கேட்டாரான்னு கேட்கலை. அது அவர் சாமிக்காக பண்ணியிருக்கேன் சார்னு சொன்னார். சரி ரைட்டு அப்படின்னோம், நம்முடைய சுகம் கருதி செய்து. ஆனால் நல்லா தெளிவாக பார்க்கிற பொழுது உடல் பற்றிலிருந்து அந்த ஆலம்பழமானது விடுபட்டவுடனே அந்த முளைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இடத்துல சிவமானது அது முளைவிட்ட ஆரம்பித்து ஒரு பெரிய மரம் கிடைக்கிறது, பெரிய மரமாக வளர்கிறது. இந்த மரம் என்னன்னு கேட்டால், மரம் விடுகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த மரம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது மரமானது இந்த தோத்திரமாகிய தியானம். இதான் வலுப்பெறுகிறது இந்த தோத்திரம். அதை தியானம்னு சொல்லுவார்கள். தியானத்தை காட்டிலும் அது தோத்திரம், அது வலுப்பெற ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் நாம் செய்துட்டு இருந்த தோத்திரம் இப்போ வலுப்பெற ஆரம்பிச்சிருச்சு. இந்த வலுவினாலே அந்த முளை விடுகிறதுனாலே அந்த சிவம் துளிர்க்க ஆரம்பித்தவுடனே நம்முடைய தோத்திரம் வலுப்பெற ஆரம்பிக்கிறது. நான் நல்லா தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தோத்திரம் என்பது சிறு முயற்சி தான், அதை பெரிதாக்குவது சிவனுடைய கருணை தான். நான் தோத்திரம் செய்ய விரும்புகிறேன்னா அதற்குரிய சூழ்நிலைகளை தர வேண்டியது சிவன்தான். நான் தோத்திரம் செய்கிறேன் என்று சொன்னால் அதற்குரிய சூழ்நிலையை தந்தவன் சிவம்தான். நானாக என்னுடைய முயற்சியிலே நான் தோத்திரங்களை சொல்லி பெருமானை வழிபட்டு கொண்டு இருக்கிறேன் என்று கருதுவது மிகப்பெரிய ஆபத்து. நான் என்னுடைய முயற்சியிலே நான் பூஜை செய்கிறேன், என்னுடைய முயற்சியிலே வழிபாடுகள் செய்கிறேன், என்னுடைய முயற்சியிலே நான் தோத்திரங்களை பாடுகிறேன் என்றெல்லாம் சொல்லுவது இருக்கிறதே, அது பெரும் அபச்சாரமாக முடிகிறது. அவை சிவனுக்கு சென்று சேருவது. நான் பேசினாலும் நான் பாடினாலும் எல்லாமே அவன் தராமல் எதுவும் இல்லை என்று நாம் அடிக்கடி அதைத்தான் சிந்திச்சு வந்தோம். எனவே தோத்திரங்கள் என்று சொல்லுகிற பொழுது தோத்திரம் சிவம் என்கிற முளை அது துளிர்க்க விட்டவுடனே அது துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த முயற்சிகள் இருக்கிறது அல்லவா, இவனை வழிபட வேண்டும் என்கிற அந்த அன்பு அந்த முளையை சிவத்தை அதனுடைய தன்மையை பெரிய மரமாக்குகிறது, பெரிய மரமாக ஆக்குகிறது. அந்த தோத்திரம்தான் அப்படி ஆக்குகிற பொழுது அதிலே தான் குண்டு ஆலம் காய்க்கிறது. அப்படி அந்த தோத்திரமாகிய மரமானது வளர்ந்து, அந்த மரம் எதிலே வந்தது? சிவன் என்கிற முளையிலிருந்து வந்தது. எனவே சிவத்தோத்திரமாக இருந்தாலும் அந்த சிவத்தோத்திரமானது சிவனே அருள் செய்து சிவனே அதனை கூடுமாறு செய்தான். தன்னை நினைக்க தானே தருவன் என்றார் நம்பி ஆண்டார் நம்பி. தன்னை நினைக்க தானே தருவான், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்றார் மணிவாசகர். அவனுடைய திருவருள் இல்லாமல் அவனை நினைக்கிறோம். நாம் நினைக்கிற பொழுது அவன் மேல் விருப்பத்தோடு நினைக்கிறோம். பெருமானே உன்னை வழிபாடு செய்ய வேண்டும், இந்த வழிபாடுக்கு எந்த விதமான இடையூறும் வராமல் இதனை முடித்துத்தா. அவனை வழிபடுறது தானே, அவனை வழிபடுகின்ற அந்த வழிபாட்டிற்கு
பெருமானே இந்த வழிபாடு எந்த விதமான குந்தகமும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். எனவே அது தோத்திரம் என்று சொல்லுவது சிவனையும் தோத்திரத்தையும் பிரிக்க முடியாத நிலையிலே அந்த தோத்திரமானது விளங்குகிறது. ஆகையினாலே அந்த தோத்திரம் என்று சொல்லக்கூடிய மரம் அந்த முளையிலிருந்து விடுகிறது. எனவே நாம் எதை செய்தாலும் சிவன் என்கின்ற அந்த நினைப்பு மாறாமல் அவனுடைய அருளால் தான் இது நடக்கிறது, அவனுடைய அருளால் தான் நான் இதை செய்கிறேன், அவனுடைய அருள் கொண்டுதான் எவ்வாறு நிகழ்த்த முடியும் என்பதை மறந்து விடாமல் செய்வது தான் தோத்திரம். இந்த ஒரு உண்மையை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் திருமூலர். எனவே நான் தோத்திரம் சொல்லுகிறேன் என்பதை விட பெருமான் எனக்கு உணர்த்த நான் தோத்திரம் சொன்னேன், பெருமான் எனக்கு அந்த வாய்ப்பை நல்கினான். ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு பழிபெருகு வழியே நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவுமுனி குழுவினோடு கழுவு சிவனை இழுகுமலம் அழியுமகை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் பாடலை, நான் எங்க பாடுறேன், நான் சும்மா வெளியில வாயசைக்கிறேன். உள்ள சிவபெருமான் எழுதுகிறார், தமிழில் எழுதுகிறார். எழுது மொழி தமிழ், எழுது மொழி தமிழ், கழுவு முறை எழுது மொழி தமிழ், கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ். கழுவு முறை என்னுடைய மலங்களை கழுவுவதற்காக, நம்முடைய மலங்களை கழுவுவதற்காக, உங்களுடைய மலங்களை கழுவுவதற்காக கழுவும் முறை கழுமல இறைவன் எழுதும் மொழி தமிழ் பிறகன் வழிமொழிகள். என்னங்க இதை விட சொல்லணும்? எங்க ஞான சம்பந்தரே இப்படி சொல்லுகிறார். இந்த பாடல்களை நான் வாயினாலே பாடுகிறேன் என்றால் உள்ளே சிவபெருமான் எழுதி கொண்டே வருகிறான். அவன் எழுத எழுத யாம் அவற்றிற்கு உதடுகளை அசைக்கின்றோம் என்று சொல்லுகிறார். அப்ப தோத்திரங்களை அவர் சொன்னார், நான் தான் இந்த தோத்திரங்களை சொன்னேன் என்று சொல்லுகிற அந்த பாங்கில் இல்லாமல் பெருமானுடைய பெருங்கருணையினாலே இந்த பாடல்கள் இங்கே வருகின்றன. நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், எந்த விதமான தவத்தையும் நான் செய்யவில்லையே என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். இப்படி பெரிய அருளாளர்கள் எல்லாம் அவர்கள் உண்மையை உள்ளவாறு சொல்லுகிற அந்த பாங்கை உணர்ந்தும் கூட நாம் நம்முடைய வழிபாட்டையோ நம்முடைய தோத்திரங்களையோ நானே செய்தேன், நானே புரிந்தேன், என்னாலே ஆயிற்று என்று சொல்லுவது எத்துணை சிறப்பிற்கு உரியது. அதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் அதனை இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு மறைபொருள் கூற்றாக வைத்து அதனை இங்கே அற்புதமாக தெரிவிக்கின்றார். எனவே உடல் பற்று நீங்கிய நிலையிலே அந்த உள்ளே காரண உடம்பிலே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த பழத்திலே சிவமெனும் முளை விட ஆரம்பிக்கின்றது. அது மிகப்பெரிய மரமாக அது வளர்கிறது, தோத்திரமாக வளர்கிறது. அது தோத்திரமாக வளர்ந்தவுடனே அதில் குண்டு ஆலம் காய்க்கிறது. ஒரு ஆலம் குண்டுன்னா ரவுண்ட் ஷேப்பு. ஏன்னா ரவுண்ட் ஷேப்புன்னா எது மேலே எது கீழே எது சைடுன்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் மேலே எது வேணாலும் கீழே எது வேணும். அப்போ அது மாதிரி தோன்றுவது என்ன? திருவருள். அந்த திருவருள் தோன்றுகிறது. குண்டு ஆலம் என்று சொல்லுகிற பொழுது திருவருள் தோன்றுகிறது. அதுதான் ஆலம் காய்க்கிறது, காய்க்க ஆரம்பித்தது. இந்த திருவருளாக காய்த்தது இப்பொழுது அந்த திருவருள் என்று சொல்லுவது அந்த நல்ல கவனமாக கேட்கணும். தோத்திரம் என்கிற மரத்திலே வந்தது. அது சிவன் என்கிற முளை விட்டது.
சிவம் என்கின்ற அந்த முளை அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இதற்குள்ளே தான் இருக்கிறது. அது இப்பொழுது மிக அற்புதமான மற்றொரு மரமாக வந்து அதில் காய்க்கிறது. அதிசய மரம், அதிசயமாக இந்த உடம்பு இந்த ஆலமரத்தில் அந்த ஆலமரம் வளர்கிறது. அதில் வினோதமாக ஒரு குண்டு ஆலங்காய் திருவருளாக காய்க்கிறது. அந்த திருவருளானது அதற்கு மேலும் கீழும் பக்கமும் என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருக்கும் ஒன்று போல கருணை காட்டுகின்ற திருவருள். அந்த திருவருளானது பழுக்கிறது. அந்த காய் அதுதான் சிவானந்தம், அதுதான் மாம்பழம். இந்த மாம்பழம் என்று சொல்லக்கூடியது அந்த திருவருளே ஆனந்த சிவானந்தத்தை வழங்குகிறது. எனவே தோத்திரம் சிவானந்தத்தை வழங்குமா என்று கேட்கிற பொழுது தோத்திரமும் சிவானந்தத்தை வழங்கும். ஏதேதோ செய்துதான் சிவானந்தத்தை பெற வேண்டும் என்று இல்லாமல் தோத்திரங்களை பெய்தே தோத்திரங்களை பாடியே நாம் சிவானந்தத்தை அனுபவிக்கலாம் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து ஒரு மறைபொருள் கூற்றாக சொல்லுகிறார். தோத்திரங்களை சொல்லுவதற்குரிய நிலையை மட்டும் உடம்பின் மீது இருக்கக்கூடிய பற்றுகளை நீக்கிக் கொண்டு சிவமே அறிவுக்கு அறிவாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்தும் உணர்த்தியும் செய்து வருகிறது என்பதை அதனால்தான் முந்தின பாட்டில் அந்த சொல்லுகிறார். ஏனோ ஒரு பெருமையன் ஆகிலும் எம்மிரை தானே சிறுமையுள் உள்கலந்து அங்குளன் இல்லையா, அதைத்தான் இங்கே எடுத்து விரிக்கிறார் மறைபொருள் கூற்றாக. தானே சிறுமையுள் உள்கலந்து அங்குளன் எம்மிரை, அதுதான் அந்த ஆலம்பழத்தினுடைய முளையாக விளங்குவது என்று குறிப்பிடுகின்றார். எனவே பிண்டாலம் வித்தில் எழுந்த, பிண்டாலம் என்று சொல்லுவது பிண்ட ஆலம் அப்படின்னு பிரிக்கணும். பிண்டன விடுபட்ட, பாகுபட்ட, அப்போ உடம்பிலிருந்து விடுபட்ட அந்த ஆலம் தோத்திரம், உடம்பிலிருந்து விடுபட்ட உணர்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். உடம்பின் பற்றிலிருந்து விடுபட்ட உணர்வு, அதிலிருந்து வித்தில் எழுந்த பெருமுளை குண்டாலம் காய்த்து குதிரை பழுத்தது. இந்த அற்புதத்தை உணர்ந்து இந்த தோத்திரத்தை செய்தவர்கள் சிவானந்தத்தை அனுபவித்தார்கள். இந்த உண்மையை அறிந்தவர்கள் சிவானந்தத்தை இவ்வாறே அனுபவித்தார்கள். தோத்திரத்தை செய்து மற்ற உணர்விலா மூடர்கள் இந்த உடம்பையே கருதி கொண்டு பிண்டத்து உள்பட்டு, பிண்டம்னா இந்த இடத்துல உடம்பு, மேலே இருக்கிற பிண்டம் அர்த்தம் வேற, கீழே இருக்கிற பிண்டம், பிண்டத்து உள்பட்டுனா உடம்பின் மேல் இருக்கிற பற்றை மாற்றிக்கொள்ளாமல், உடம்பின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பை மாற்றிக்கொள்ளாமல், உடம்பே தான் என்ற மயக்கத்தை நீக்கிக் கொள்ளாமல், உடம்பிற்குள்ளே உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று முன்னமையே குறிப்பிடுகின்றார். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன் என்றெல்லாம் பேசுகிறார். ஆகையினாலே அந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதனுடைய அடிப்படை உண்மை, அதிலே விளங்குகிற அந்த தன்மை, அந்த உடம்பிலே விளங்குகிற உயிருக்கும் உயிராக, அதனுடைய அறிவுக்கும் அறிவாக விளங்குகிறான் சிவபெருமான் என்பதனையும் உணர்ந்து இதில் குறிப்பிடுகிறது. தோத்திரங்களை சொல்லுகிற பொழுது, சிவபெருமானுக்கு தோத்திரங்களை சொல்லுகிற பொழுது உடல் பற்று உடம்பு பற்றை, அந்த பற்றை நீக்கி கொண்டும் அறிவுக்கு அறிவாக இருந்து நம்மை செலுத்துகிறவன் சிவபெருமான் என்றும் உணர்ந்து தோத்திரங்களை சொல்க என்பதுதான் அவர் கொடுக்கிற அறிவுரையாகவும் அறவுரையாகவும் இங்கே விளங்குகிறது. இந்த சென்ற பாட்டில் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய பெருமையே என்னன்னு கேட்டால், அவர் உயிர்களினுடைய அறிவுக்கு அறிவாக உடம்புக்குள்ளேயே இருக்கிறார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை உணர வேண்டும். ஆனால் வானவர் அறியும் அளவல்லன், வானவருக்கு இதை அறிகின்ற அளவில்லாமல் அவர்கள் சென்று தொழுவதும் வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் என்பது போல அவர்கள் புறத்தே தொழுகின்ற அளவிலே நிற்கின்றார்களே தவிர அவர்களுக்கு தம் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை நீக்கி சிவனை எண்ணுகின்ற அந்த நிலை அவர்களுக்கும் தெரியவில்லை. அடியார்கள் அதனால்தான் வானவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று. அதனால தான் சொன்னார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்
ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம் ஈசன் பணியளது ஒன்றிலார். ரொம்ப அற்புதமான பகுதி. அந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய திருக்கூட்ட சிறப்பை நம்முடைய தேவி சேக்கிழார் சொல்லுகிற சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. ஆகையினாலே அந்த ஒரு நிலையிலே இந்த 2 பாடல்களுமே தோத்திரங்களை சொல்லியே சிவானந்தம் பெறலாம். தோத்திரங்களை சொல்லுவதனாலே வேறு ஏதேதோ பலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, தோத்திரங்களை சொல்லுவதனாலேயே சிவானந்தம் பெறலாம். அதற்கு அடிப்படையாக கொள்ள வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை எடுத்து இந்த மறைபொருள் கூற்றாக சொல்லுகிறார். உணர்விலா மூடர்கள், இந்த உண்மையை உணராத மூடர்கள் வெறுமன தோத்திரத்தை சொல்லி உடம்பை பற்றி கொண்டு நின்று தோத்திரத்தை சொல்லி அதனால் முரண்பட்டு நிற்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு முரண்பட்ட உணர்விலே அவர்கள் நிற்கிறார்கள். பிணங்குகின்றார்களே என்று சொல்லுகிற பொழுது வெறும் தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு அந்த தோத்திரங்களினாலே தமக்கு விளைகின்ற உலக நலன்களை பற்றி மட்டுமே கருதி கொண்டு தோத்திரங்களுடைய உண்மை பயனை அறியாமல் பிணங்குகின்றார்களே. தோத்திரத்தினாலே பேரானந்தம் கிடைக்கும் என்கிற பொழுது அந்த தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு சிறு சிறு நன்மைகள் கிட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உடம்பினுக்குள்ளே பிணிக்க பெற்று அதனால் மீண்டும் மீண்டும் பிறப்பை பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள். தோத்திரத்தை சொல்லி வருகிறவர்கள் அதனை உண்மை நிலையை உணர்ந்து சொன்னார்கள் என்றால் உண்டார் அவர்கள் பிறவிப்பிணி நீங்கியவர்களாக விளங்குகிறார்கள். அப்படி அந்த மிகப்பெரிய சிறப்பு இருக்கிற பொழுது அந்த சிறப்பையே அந்த தோத்திரத்தினாலே அடைந்து விடலாமே என்று அந்த நுட்பத்தை பேசுகிறார் திருமூலர் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 2 பாடல்களுக்கும் வேண்டிய தினம் நாம் இந்த செய்திகளை சிந்தித்தோம். இந்த நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, சில அறிவிப்புகள். நம்முடைய திருத்தணி ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா மிகச்சிறப்பாக நிகழ இருக்கிறது. சென்னை கமலவிநாயகர் சச்சங்கமும் ஞானத்திரளும் இணைந்து நிகழ்த்தும் இந்த பாராட்டு விழாவிலே அவசியமாக எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். முதல் நாள் 25ஆம் தேதி மாலை திருத்தணியாருடைய சிறப்பு இசையரங்கம் இருக்கிறது, அவர்கள் பாடுகிறார்கள். பிறகு 26ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழா நம்முடைய பன்னிசை பேரறிஞர் சர்க்குணநாத் தேசிகருடைய திருமுறை இசையோடு நிகழ்கிறது. இந்த விழாவிலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அவருடைய ஆசியை பெற வேண்டும். திருமுறை ஓதுகின்றவருடைய ஆசியை நாம் பெற வேண்டும். ஆகையினாலே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். நேரிலே வந்திருந்து 2 நாட்களும் இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் உங்களால் இயன்ற அளவிற்கு சந்தாதாரர்களை சேர்த்து விட வேண்டும். சந்தாதாரர்களை அப்படி சேர்க்கிற பொழுது நான் ஏற்கனவே சந்தாதாரர் என்றாலும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். நீங்களே 250 ரூபா கட்டி சேர்த்து விடலாம். ஒரு வருஷத்தில் அவங்க திரும்ப ரெனியூ பண்ணிப்பாங்க. இதை இந்த பணி திருமுறை பணி என்று கருதி தாங்கள் செய்ய வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். அதுவும் இல்லாமல் அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த அருமுக சிவன் என்கிற நூலானது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமியுடைய வரலாற்றை அடியேன் 328 பக்கங்களிலே எழுதியிருக்கிறேன். அற்புதமான ஒரு வரலாறு. அருளாளர்களுடைய வரலாறை படிக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளெல்லாம் அகன்றுடும். நம்ம வீடு மங்களகரமாக ஆகும். இதெல்லாம் படிக்கணும். அருளாளர் நூல் வீட்டில் இருக்கணும், அதை படிக்கணும். இப்படி செய்தோம்னா நம்ம வீட்டில் தீய சக்திகள் தீய செய்திகள் எதுவுமே நல்ல மங்களகரமாக இருக்கும். அதனால் இதை வாங்கணும். அதே போல் ராஜாங்க சமயம் இது 3வது பதிப்பு வெளிவந்திருக்கு, இதையும் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி, குறுந்தகடு இப்போ யூஎஸ்பியாக வந்திருக்கு.
பெரிய புராணம் திருஞான சம்பந்தருடைய புராணம் முழுக்க எல்லா பாடல்களுக்கும் விளக்கம். அப்பால் மடிசார்ந்த அடியார் திருக்கூட்டம் நிகழ்த்திய அந்த நிகழ்வில் திருஞான சம்பந்த நாயனார் புராணம், திருநாவுக்கரசு நாயனார் புராணம், காரைக்கால் அம்மையார் புராணம், நவீனந்தி அடிகள், திருநீலநக்கர், அப்பூதி அடிகள் எல்லாருடைய புராணமும் அது யூஎஸ்பி வடிவிலே இருக்குது. ஒரு பாடல் விடாமல் அதில் விளக்கம். அதுபோல் சிவஞான பாடியமும் ஒரு வருட வகுப்பு தனியாக யூஎஸ்பியாக இருக்குது. வேணுங்கிறவர்கள் கேட்டு பெறலாம் என்று சொல்லி வருகிற சனிக்கிழமை 18ஆம் தேதி கமலவிநாயகர் சத் சங்கத்திலே அடியேன் திருவாசகம் சொல்லலாம் இருக்கிறது, வகுப்பு இருக்கிறது. அதற்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நேரில் தான் அந்த திருவாசக வகுப்பு. அதோடு அறநருள் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் அடியன் 19ஆம் தேதி அன்னைக்கு மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை காரைக்கால் அம்மையார் பற்றி சிறப்பு சொற்பொழி செய்கிறேன். பிறகு 24 வெள்ளிக்கிழமையும் அறநருள் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்று அடுத்த வெள்ளிக்கிழமை பங்கு பெற்று பெரிய புராணத்தில் குரு சங்கம வழிபாடு, குரு சங்கம லிங்க வழிபாடு என்பது பற்றியும் அடியன் பேசுகிறேன். அதிலையும் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சொல்லி 25, 26 கமலவிநாயகர் சத் சங்கத்திலே ஐசிஎஃப்பில் நடக்கிற திருத்தணியார் விழாவிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும், வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த அளவிலே இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.